அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வீக் டேஸில் எடுத்த ஒரு சிம்பிள் லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்காக என்ன செஞ்சுருக்கேன்னா, முருங்கைக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் சைட் டிஷ் எறால் வடை செஞ்சுருக்கேன், அப்புறம் ஒயிட் ரைஸ், வத்தல், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ வாங்க முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5 பல் பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்குறதால குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எறால் வடை செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு 20 பீஸ் எறா கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 12 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். மூணு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள்,
1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள் ஒரே 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது உள்ளே நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா வெளியில் மட்டும் கலர் வந்துடும், உள்ளே வேகாது. ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபி நேம் வந்து உண்ட கலியான் கூட சொல்லுவாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஐஷா காரைக்காலில் இருந்து அவங்க தான் இந்த ரெசிபியை சென்ட் பண்ணி என்னை ட்ரை பண்ண சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ரைஸும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வத்தலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு, அது கூட கலரான வத்தல், அப்புறம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எறால் வடை. எறால் வடை வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கூடவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிம்பிள் லன்ச் மெனு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.